என் மகனே, என் மகளே, ஏன் இப்படி என்ன நடக்குமோ, எது நடக்குமோ என்று கலக்கமும் பயமும் திகிலா உட்கார்ந்துருக்கீங்க? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. வாங்க ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு. ஏன் கன்ஃபியூஷன்? என்ன வேலை எடுப்பது, என்ன தொழில் செய்வது, என்ன விதத்தில் இந்த திருமண காரியம் வந்திருக்க, இதை நான் செயல்படுத்தலாமா, இல்லை இந்த படிப்பை நான் எடுக்கலாமா, இந்த காலேஜ் நான் செய்யணும், எத்தனை கன்ஃபியூஷனில் இருக்கீங்களே. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் மகிமையின் ராஜா, வல்லமையின் தேவன். அவர் உங்களோடு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 45வது அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஏன் உங்களுக்கு? கர்த்தரிடத்துல காலை வேலையில அவர் சொல்றாரு, என் மகளை கேளுங்க. அவரிடத்துல கேளுங்களேன், ஜெபத்துல கேளுங்க. அவர் உங்களுக்கு கரெக்டா ஆலோசனை கொடுப்பார், கரெக்டான வழியில நடத்துவார். இதுதான் வழி, இதை எடுங்க, இது வேண்டாம், எல்லாவற்றையும் அவர் பேசுவார். அவர் மகிமையின் ராஜா, அவர் ஜீவனுள்ள தேவன். வசனத்தின் மூலம் உங்களுக்கு பதில் வரும், ஜபத்தின் மூலம் பதில் வரும். இன்னைக்கு முழங்கால் படி, கர்த்தர் சொன்னதுதான். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் மாறாதவர். அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். ஜெயம் எடுப்பீங்க. சமாதானமான காரியத்துல நீங்க இறங்கி ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.